இந்த கதைக்கு வந்து வேறு ஒரு ஹீரோ நான் மைண்டில் செட் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. அப்போ நான் கேட்டேன், சார் அந்த ஹீரோ யார் சார் அப்படின்னு கேட்டேன். இல்லை அஜித் மைண்டில் செட் பண்ணியிருக்கேன், இந்த கதைக்கு அஜித் நல்லாயிருக்கும், ஸோ டியூயல் ரோலு. நான் அதை வச்சு தான் அஜித் மைண்டில் வச்சு தான் அந்த கதையை போயிட்டுருக்கேங்கிறத சங்கர் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஏன் சார் பிரசாந்த் நல்லா இருக்காதா? இல்லை நல்லா இருக்காதுன்னெலாம் கிடையாது, அஜித் இந்த கதைக்கு நல்லாயிருக்கும் சார். ஓகே, நீங்கள் சொல்கிற அந்த லைன் திங்க் பண்ணுறது அஜித் நல்லா இருக்குது என்னோடய ஒப்பீனியன் தான். பட் பிரசாந்த் வந்து கொஞ்சம் டல்லாக இருக்கார், அவரு கொஞ்சம் திரும்பி ரீஎன்ட்ரி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மூட்டில் அவங்க வந்து ரொம்ப ப்ரெஷர் கொடுக்குறாங்க அப்படிங்கிற விஷயத்த சொன்னேன். இல்லை எனக்கு இப்போதைக்கு ஐடியா இல்லை, இருந்தால் நான் சொல்கிறேன், ஆனால் அஜித் தான் மைண்டில் இருக்குது, இதை நீங்கள் வந்து பிரசாந்த்கிட்டையும் சொல்லுங்கள், தியாகராஜன்கிட்டையும் சொல்லிடுங்க நீங்கள் அப்படின்ற விஷயத்த க்ளோஸ் பண்ணுறாரு. அப்போது திரும்பி வந்து எப்படியாவது நீங்கள் கமிட் பண்ணி கொடுங்க அப்படின்னு பிரசாந்தும் தியாகராஜன் சாரும் ரொம்ப ஃபோர்ஸ். அப்போ என்னுடைய நண்பர் ராம் நேதாஜின்னு சொல்லியிருக்கேன், ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ், அவர் தான் என்னை கேட்டி குஞ்சு போன ஆஃபீஸில் போய் சிந்துநிதி படத்துக்கு லிங்க் கொடுத்து எனக்கு உள்ளே அனுப்பிச்சது. வெரி நைஸ் பர்சன். இப்போ நானும் அவர் தான் இந்த விஷயத்தை டீல் பண்ணுறதுக்கு போகிறோம் வரோம். இப்போ சங்கர் சார்கிட்ட வந்து கேட்டோம், சார் நீங்கள் சொந்த படம் அவர் மேலே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டீங்க, அவர் பரவாயில்லன்ட்டார், பட் பிரசாந்த் எப்படியாவது கமிட் பண்ணால் சம்பளமே வேணான்னு சொல்கிறார் சார். சங்கர் சிரிச்சார், அன்றைக்கி சம்பளத்தினால ஒரு படம் போச்சு, ஆனால் இன்றைக்கி சம்பளமே வேண்டாம் படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிங்கும்போது பட் எனக்கு வந்து ஐடியா வரல, எனக்கு நான் வந்தால் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் சங்கர் சார் என்ன நினச்சாரோ தெரியல, பட் அஜித்திட்ட ஆனால் அவர் போய் சொல்லலை. பட் அஜித் அவரிடம் கதை போகாமலே ஜீன்ஸ் படத்துக்குள்ளே பிரசாந்த் வந்துட்டார். ஆனால் எழுதப்பட்டது அஜித்துக்காக எழுதப்பட்ட கதை அது. அஜித் சார்கிட்ட வந்து சங்கர் சார் வந்து பேசலேன்னு சொன்னார். நான் இது வரைக்கும் அஜித்தை இந்த கதை பேசலை, ஆனால் அவர் தான் ட்ராவல் பண்ணுறேன், பட் இருந்தாலும் பரவாயில்ல பிரசாந்த் ஒப்பீனியன் இருக்குது, பிரசாந்த் நல்லா இருக்குன்னு சொல்லி பிரசாந்தை கமிட் பண்ணாங்க.